ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய சீரியல் வந்து நாளைக்கு எந்த மாதிரி ப்ரோமோ வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் காவேரி அந்த செப்பரேஷன் தான் வரும். பிகாஸ் பாட்டி ஒரு பக்கம் வந்து டெம்பிளில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, விஜயோட சித்தி வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, நாங்கள் சொன்னதாக தெரியக்கூடாது அப்படின்றத வான் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. பாட்டியும் அதே மாதிரி தான், நீ விஜய் நல்லா இருக்கணும்னா நீ ஏன் வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க மேலேயே காவேரி மேலேயே வந்து பழி சுமத்திட்டு போயிட்டாங்க. இப்போ காவேரியும் வந்து விஜய்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியாது, பாட்டி தான் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு. இவங்க சாரதாம்மா வீட்லேயே வந்து யாருமே வந்து விஜய்கிட்ட வந்து உங்கள் வீட்டிலேருந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் தான் நாங்கள் பொண்ணை வந்து உங்கள் கூட அனுப்ப முடியாதுன்ற ஒரு கோவத்தை வந்து விஜய்கிட்ட காட்டணும். ஸோ அதனால விஜய் வந்து வீட்டுள்ளே விடலை. பட் எல்லாருமே அசம்பிள் ஆகிருக்காங்க. விஜய், காவேரி, பாட்டிம்மா, சாரதாம்மா, கங்கா, குமரன், அந்த நிவின் கூட இருக்கார். நிவினும் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ நிவின் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? அவருடைய ட்ராக் அவங்க நிவினுக்கும் யமுனாக்கும் பிரச்சனையை வந்து பெருசாகி யமுனா வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொன்னார். ஆல்ரெடி குமரன் வந்து தடுத்துட்டார். பட் இப்போ மறுபடியும் ட்ராக் எதுனா அவங்களுக்குள்ளே பிரச்சனைன்றது ப்ரமோவில் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இவங்க ஒரு ட்ராக் கதை இந்த மாதிரி இருக்கும்போது பசுபதி வீட்டுக்கு போகிறாரு. பசுபதி வந்து ஜெயிலில் வந்து ரிலீஸ் ஆகிற சீனை வந்து ப்ரொமோவில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலீஸ் ஆகி வெளியே வந்து அவர் வந்து விஜய் வீட்டுக்கு போகிற மாதிரி அவர் ஃபுல்லாகவே அங்கே போய் மிரட்டுற மாதிரியும் ஒரு ப்ரமோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே கறந்து தான் நாளைக்கு வந்து ப்ரொமோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எது எப்படியோ அவங்க எந்த ப்ரொமோ எப்படி வந்தாலும், அதாவது பசுபதி நிவின் பேஸ்டு கதை எப்படி வந்தாலும் நம்மளுடைய விஜய் காவேரி அவங்களுடைய ட்ராக் வந்து கொஞ்சம் செப்பரேஷனில் தான் முடியும். பிகாஸ் அது வந்து காவேரியை விஜயை ஹட் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்களா அப்படின்றது தான். பிகாஸ் காவேரி கன்சீவாக இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்றத காவேரி கோவம் மூலயமா வந்து மறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் அது எவ்வளோ காலம் மறைக்க முடியும்னு தெரியல. பட் அந்த மாதிரி சேர்ந்து விஜய் வந்து ஹட் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்களா அப்படின்றது தான் சீனு. பார்ப்போங்க, நாளைக்கு 10 o'clock வந்துடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சுன்னா இன்னும் வேறு எதனா கோணத்தில் சீரியலை வந்து யோசிப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.